குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாப் ட்ரேடர் தமிழ். தேதி 9/9/2025. டைம் பார்த்தீங்கன்னா 3:55 PM. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை வச்சு பிரேக் அவுட் அண்டு ரீடெஸ்ட்டில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மந்தோட 1ஆம் தேதியிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேட் பிளானில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி மார்க்கெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையை கட் பண்ணி மேலே வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆன பிறகு மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த ஹைக்கு உள்ளார கேண்டில் வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹைக்கு மேலே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட்டு மேலே போகுது. மேலே போன பிறகு மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு மார்க்கெட் உள்ளார வந்து மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். கிரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கிற இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10:45க்கு நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் அந்த லைனில் ரீடெஸ்ட் எடுக்கிற கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 1:2 வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் பிரேக் பண்ற ரீசெண்டா இருக்கிற ஸ்விங் லோல தான் நம்ம எஸ்எல் வச்சுக்கணும். அங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1:2 வந்து ஈஸியாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அங்கே நீங்க ஒரு ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டு அடுத்த டே வந்து ஹைல லோல மார்க் பண்ணிக்கிறோம். லோவை பிரேக் பண்ணிச்சு. லோவை பிரேக் பண்ணிட்டு நம்ம கண்டிஷன் படி மார்க்கெட் வந்து அந்த லோவுக்கு உள்ளார மார்க்கெட் போயிடுச்சு. ஆனால் திரும்ப அந்த லோவுக்கு வெளியே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். மறுபடியும் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. ஹை பிரேக் பண்ண உடனே நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து நமக்கு நோ என்ட்ரி. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி. ஸோ 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஹைலோ மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சைட் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:15க்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 12:45க்கு அந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 1:45க்கு நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா நமக்கு 1:2 வந்து டார்கெட் கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த ஸ்விங் லோல நம்மளோட எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2. ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். அடுத்தது 4ஆம் தேதி பார்க்குறோம். ஸோ 4ஆம் தேதி நமக்கு ஹை லோ மார்க் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் பண்ணல, லோவை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ண பிறகு மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த லோக்குள்ளாரே போயிடுது. திரும்ப அகைன் லோவுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. அப்போ இங்கே நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் புட் ஆப்ஷனில். ஸோ இந்த ஸ்விங் ஐ தான் நம்மளோட எஸ்எல். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1:2. அடுத்தது 5ஆம் தேதி பார்க்குறோம். அந்த சின்னதாக இருக்கிற ஹை லோவில் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேண்டோட ஹை லோ நம்ம நினைச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் கொடுக்குது. அகைன் அந்த லோக்கு உள்ளாரே மார்க்கெட் மறுபடியும் ஃபுல் பேக் எடுக்குது. ஸோ அகைன் வந்து அந்த லைனுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ க்ளோஸ் வச்ச பிறகு நம்ம இங்கேயும் வந்து புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்விங் ஹைக்கு நம்ம எஸ்எல் வச்சுக்கிறோம். ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1:2 வைக்கிறோம். ஸோ டார்கெட் போயிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோ பிரேக் பண்ணுது. மார்க்கெட் உள்ளே போகுது. அகைன் ஹை பிரேக் பண்ணுது. இங்கே ஹை பிரேக் பண்ண பிறகு மறுபடியும் லோ பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. திரும்ப லோ பிரேக் பண்ணிட்டு அகைன் உள்ளே போயிட்டு மார்க்கெட் வெளியே வரணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இங்கே ஹை பிரேக் பண்ணுது. ரீடெஸ்ட் வந்து எடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:10க்கு வந்து ஹை பிரேக் பண்ணுது. மார்க்கெட் வெளியே போயிட்டு திரும்ப ஃபுல் பேக் எடுக்குது. 12:35 கேண்டில் நமக்கு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1:2 வந்து டார்கெட் வந்து புக் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து நமக்கு 8ஆம் தேதி 1:1.5 தான் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி டே இருந்தது. எக்ஸ்பிரி டேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹை லோ மார்க் பண்ணியாச்சு, லோ பிரேக் பண்ணியாச்சு, பிரேக் பண்ணி மார்க்கெட் உள்ளே போயாச்சு. திரும்ப வெளியே வந்து ரீடெஸ்ட்டுக்காக அதே இடத்துல க்ளோஸ் வச்சது. அந்த க்ளோஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் புட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1:2 டார்கெட் வந்து போகல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு
1:1 தான் வந்தது. மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மந்த் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1ஆம் தேதி 1:2 டார்கெட்டு, 2ஆம் தேதி நோ என்ட்ரி, 3ஆம் தேதி 1:2 டார்கெட்டு, 4ஆம் தேதி 1:2 டார்கெட்டு, 5ஆம் தேதி 1:2 டார்கெட்டு, 8ஆம் தேதி மண்டே நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா 1:1.5 வரையும் டார்கெட் போயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டேலும் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் தான், பெருசாக மூவ்மெண்ட் ஆகல. கால் சைடு நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப்போட என்ட்ரி. இந்த மார்க்கெட் உள்ள இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. கண்டிப்பா உங்களால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து பெய்டு சப்ஜெக்ட் தான், பட் நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லி தரேன். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஸோ இந்த செட்டப் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸ்டாக்ஸுக்கும் ஒர்க் ஆகும். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். நான் நிஃப்டியை மட்டும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க காலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.